நமக்கு இளம் தலைமுறையினர் இருக்குது. நமக்கு பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல லெவலில் இருந்தால் நமக்கு இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டே இருப்பாங்க. டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு ஃபாலோ பண்ணி வந்தாலே பாதி பிரச்சனைகள் எல்லாமே தெரியாமல் போயிடும். அதே மாதிரி பெற்றோர்கள், முக்கியமான டீச்சர்கள் யாருன்னு கேட்டால் பெற்றோர்கள். நமக்கு சின்ன பிள்ளையில இருந்தே அவன் பையன் ஒரு சேட்டை பண்ணுறான், ஒரு படிப்பில் நல்லா வரான், படிக்க மாட்டேங்கிறான், விளையாட மாட்டேங்கிறான், எது இருக்கான்னா அவனை ஒரு விளையாட்டில் போய் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ விளையாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. அதில் தோத்துட்டானா நீ அவனை போய் நீ இதில் விளையாண்டு என்ன கிளிக்க போகிற அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே வேண்டாம். எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு காவல்துறைனா ரொம்ப பிடிக்கும். அது இந்த காக்கி யூனிஃபார்ம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்கூலில் இமானுவேல் சந்தோஷ் ஒரு எம்காம் சார் ஒரு சார் வருவாங்க, என்சிசி மாஸ்டர். அவர் ஒரு என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டில் வருவார். அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்த சவுண்டு கேட்கும். அவங்க வண்டிச்சு தான் கேட்டால் போலீஸ் வராங்கன்னு சொல்லி அப்படி எல்லாம் பயந்து ஸ்கூலே அப்படி ஒரு அமைதியாயிரும் ஸ்கூல். அந்த காக்கி சட்டை மேலே ஆசைப்பட்டு நான் சின்ன பிள்ளையில இருந்தே நான் காவல்துறையில் கண்டிப்பாக காவல்துறைக்கு போகணும்னு என் மனசில் என்ன நினைச்சனோ அதை நான் இன்னைக்கு நான் அடைகிறதுக்கு என்னோட நம்பிக்கையும் நான் படித்த பள்ளியினுடைய ஆசிரியர்களும், நான் அடுத்த காலேஜுக்கு கல்லூரி ஆசிரியர்களும், நான் விளையாண்ட விளையாட்டு, நான் படித்த படிப்புலையுமே நான் ஒன்றும் பெரிய அளவுக்கு சாதிக்கலை, விளையாட்டுலையுமே பெரிய சாதிக்கலை. ஆனால் என் நம்பிக்கை இருந்துச்சு, நான் விளையாட்டில் கண்டிப்பாக விளையாட்டு மூலமாக கண்டிப்பான முறையிலையும் படிப்பு முறையிலும் கண்டிப்பான முறையில் நல்லா வருவேன்னு நினைச்சேன். அதே மாதிரி எல்லா அணுகுமுறையும் என்னுடைய முயற்சியிலையும் என்னுடைய பயிற்சியிலையும் நான் முதல்ல காவல்துறையில் 2ஆம் நிலை காவலராக சேர்ந்தேன் சொல்லி